இன்றைய வேத வாசிப்பு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 முதல் 17 வரை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்க்கு நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகும், உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்று தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளை மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இன்றைய நற்செய்தி. பிறப்பும் தாழ்மையும். பண்டைய அறிஞர்களான ஜெரோம் மற்றும் டெர்டுல்லியன் பண்டைய ரோமாபுரியின் கதைகளை குறித்து இவ்வாறு குறிப்பிடுகின்றன. சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றிக்கு பின்னர் ஜெயம் பெற்ற அந்த தளபதி ஒளிருகின்ற ஒரு ரதத்தின் மேல் ஏறி தலைநகரின் நடைபாதைகளில் விடியற் காலம் தொடங்கி பொழுது சாயும் வரை உலா வருவாராம். ஜனங்களும் ஆரவாரம் செய்வார்கள். அந்த தளபதி பெருமிதம் பொங்க தன் வாழ்நாள் சாதனையான இந்த கௌரவத்தால் மகிழ்ச்சி அடைவார். எனினும் புராணத்தின்படி அந்த தளபதிக்கு பின்னால் ஒரு பணியால் நாள் முழுவதும் நின்று கொண்டு அவரது காதில் மெமெண்டோ மோரி, லத்தீனில் நீ மரிப்பாய் என்பதை நினைவில் கொள் என்று அர்த்தம் என்று மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டே இருப்பானாம். அனைத்து பாராட்டுகளுக்கும் மத்தியில் தளபதிக்கு தான் சாவுக்குரியவன் என்ற நினைப்பு அவன் தாழ்மையாய் இருக்க மிக அவசியப்பட்டது. யாக்கோபு பெருமை நிறைந்த விருப்பங்களினாலும் தன்னிறைவால் புடைத்து போன கர்வத்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு எழுதினார். அவர்களுடைய ஆணவத்தை எதிர்த்து தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று உருவ குத்தும் வார்த்தைகளை பேசினார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்பதே அவர்களுக்கு தேவைப்பட்டது. மேலும் அவர்கள் எவ்வாறு தாழ்மையடைய முடியும்? அந்த ரோம அதிபதிகளைப் போல அவர்களும் தாங்கள் ஒரு நாள் மரிப்பார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்று தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று யாக்கோபு வலியுறுத்தினார். அவர்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்வதே புகையை போல் காணாமல் போகும் அவர்கள் முயற்சிகளில் வாழ்வதற்கு மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி கீழ்த்திடமாக வாழ அவர்களை விடுவித்தது. நம்முடைய நாட்கள் குறுகியது என்பதை நாம் மறக்கும் பொழுது அது பெருமைக்கு வழிவகுக்கும். ஆனால் நாம் சாவுக்குரியவர்கள் என்பதை புரிந்து தாழ்மைப்படும் பொழுது நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் தேவ கிருபையாக பார்ப்போம். மெமெண்டோ மேரி, நீ மரிப்பாய் என்பதை நினைவில் கொள்.